ப்ரோ, இந்த மாதிரி நேரத்துல நீ தைரியமா இருக்கணும் ப்ரோ. அன்னைக்கு எதுவும் ஆகாது. கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிரம் சரியாயிடும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த நந்தினி தான். இவ வேற ஆரம்பிச்சு விட்டுட்டா. நம்ம பரம்பரை பாலை திருடிட்டு போய் நந்தினி அந்த பாம்பு புத்துக்குள்ள போட்டதுனாலதான் பார்வதிக்கு இப்படி ஒரு நிலைமை. இப்ப இதெல்லாம் உன்னை கேட்டாங்களாடி? வந்துட்டா. பரம்பரை வாழ் மேல கைய வச்ச அந்த நந்தினிய நான் சும்மா விட மாட்டேன். ஐயோ, இவ வேற ஆரம்பிச்சிட்டாளே. அவள ஒரு நிமிஷம், நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன தடுக்காத ஆதி. இப்ப பார்வதி உயிருக்கு போராடிட்டு இருக்காளே, இதுக்கு யார் பதில் சொல்லுவா? அந்த நந்தினினால தானே இவ்வளவு நடந்துச்சு. இந்த ஹோட்டல் கறி வாய வச்சுட்டு சும்மா இல்லாம பத்த வச்சுட்டாளே. இந்த அக்கில வேற குதிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்படியாவது அவளை நிறுத்தி வைக்கணுமே. அவ பண்ணதுக்கு கண்டிப்பா அவளுக்கு தண்டனை கொடுக்கணும் ஆதி. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேம்மா. பார்வதி கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த நந்தினிக்கு ஒரு முடிவு கட்டல. என் பேர் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி இல்ல. அம்மா ப்ளீஸ்மா, நான் பாத்துக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க. ஆதி, எதுவும் பேசாத. நீ பார்வதியை கவனி, நந்தினியை நான் பாத்துக்கிறேன். நான் வரேன். அம்மா, அம்மா, ஆண்டி சொன்னா கேளுங்கம்மா. ஆண்டி, அகிலா, வாய வச்சுட்டு சும்மா இல்லாம அக்கில வேற கோவமா போறா. நந்தினி அப்பா, நீ கொஞ்சம் பாத்துக்கோங்க, நான் வந்துடுறேன். போ ஆதி. ப்ரோ, ஆதி பாத்து. நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். நந்தினிக்கு ஒரு போனை போட்டு உஷார் பண்ணி வைப்போம். வணச்சா ஆண்டி, வணச்சா ஆண்டி கால் பண்றாங்க. என்னவா இருக்கும்? அட்டென்ட் பண்ணலாமா வேண்டாமா? என்ன இவ போன் எடுக்க மாட்டேங்கிறா? வாழ் விஷயத்துல தானே பிளான் பண்ணி கவுந்ததுனால எப்படி என்கிட்ட பேசுறதுன்னு எடுக்க மாட்டேங்கிறாளோ? அடிச்சு பாப்போம். திரும்ப திரும்ப கால் பண்றாங்க. சரி, என்னன்னு கேட்போம். ஹலோ ஆண்டி. ஹலோ நந்தினி, பரவாயில்லையே, என் நம்பர்லாம் உன்கிட்ட இருக்கா? என்ன ஆண்டி இப்படி கேக்குறீங்க? உங்களெல்லாம் மறக்க முடியுமா? பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கு. கொஞ்ச நாளா நீ எனக்கு போன்லாம் பண்றதில்ல, நான் போன் பண்ணாலும் உடனே எடுக்கிறது இல்ல. என்கிட்ட சொல்லாமலே பிளான்லாம் பண்ற, அதனால கேட்டேன். அது இல்ல ஆண்டி,
சொல்லக்கூடாதுலாம் எதுவும் இல்ல. சொல்லாம செஞ்சுட்டு உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலான்னு நினைச்சேன். கொடுப்படி. உங்க கெட்ட நேரமா இல்ல ஏன் கெட்ட நேரமான்னு தெரியல. நான் நினைச்சது எல்லாமே நடக்காம போயிடுச்சு. அகிலாண்டேஸ்வரிக்கு இப்ப நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. அதனாலதான் அந்த பெங்களூர் விஷயத்திலயும் அவளுக்கு சாதகமா நடந்தது. இப்ப இந்த பரம்பரை வாழ் விஷயத்திலயும் அவளுக்கே சாதகமா நடந்திருக்கு. அதுக்கு காரணம் அந்த ஆதியும் பார்வதியும் தான். அவங்க 2 பேரையும் ஒரு வழி பண்ணாம அந்த அகிலாண்டேஸ்வரியை நெருங்கவே முடியாது. அதெல்லாம் கரெக்ட் தான். இப்ப கூட அகிலாண்டேஸ்வரி பயங்கர கோவத்தோட உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கா. உன்னை எச்சரிக்கையா இருன்னு சொல்றதுக்காக தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். வால் விஷயம் வெளியில தெரிஞ்சா அந்த அகிலாண்டேஸ்வரி என்னை தேடி வருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். வரட்டும், பாத்துக்கிறேன். பாம்பு புத்துக்குள்ள வாழை எடுக்கிறதுக்காக கைய விட்டாலே பார்வதி, அவளை பாம்பு கொத்திடுச்சு. இப்ப ரொம்ப ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. இந்த மொத்த விஷயத்துக்கும் காரணம் நீதான் அகிலாக்கு தெரிஞ்சு வெறியோட உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கா. பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்க நந்தினி. நான் பாத்துக்கிறேன். தகவல் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்குள்ள போனை வச்சுட்டா என்கிட்டயே வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டல்ல. அகிலா போயிருக்கால, நல்ல 4 இழுப்பு இழுத்துட்டு வரட்டும். இவ்வளவு ஒரு நாள் வச்சு செய்யணும். அதுக்கு ஒரு நாள் வராமல போகும். இருக்கட்டும், வரட்டும். என்ன தேடி வராங்கல்ல, வரட்டும். உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என் பரம்பரை வாழ் மேலேயே கை வைப்ப. நீங்க வருவீங்கன்னு தான் நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க ரொம்ப ஹாட்டா வந்திருக்கீங்க போல இருக்கு. கூலா ஜூஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா? சாப்பிடலாமே. ஆனா இப்போ இல்ல. உன் உயிரை எடுத்ததுக்கு அப்புறம் நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிடலாம். என் உயிர் என்ன உங்க பரம்பரை வாழ்னு நினைச்சீங்களா? அவ்வளவு ஈஸியா எடுக்கிறதுக்கு? ஏய், பெங்களூர் விஷயத்திலேயே உன் கதைய முடிச்சிருக்கணும். ஆனா என் ஆதி பொண்ணுன்னு பாவம் பார்த்து உன்னை விட்டு வச்சதுதான் தப்பா போச்சு. ஒவ்வொரு தடவையும் நீ பண்ண தப்ப மன்னிச்சு உனக்கு திருந்தறதுக்கு வாய்ப்பு கொடுத்த. ஆனா நீ திருந்தவும் இல்ல, செஞ்ச எந்த தப்புக்கும் வருத்தப்படவும் இல்ல. தப்பு செஞ்சதுக்காக நான் திருந்தணும், அதுக்காக நான் வருந்தணும். ஆதிக்கடவுர் பரம்பரை மானத்தை காத்துல பறக்க விட்டு சந்தி சிரிக்க வைக்கணும். உங்க நிம்மதியை கெடுத்து வேதனையில துடி துடிக்க வைக்கணும். இதுதான் எங்க நாகபுரி வம்சத்தோட லட்சியம். என் லட்சியத்தை அடையிற வரைக்கும் என் முயற்சியை நான் கைவிட மாட்டேன். ஓ, உன் தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நந்தினி. அப்புறம் நீ முயற்சி பண்றதுக்கு உனக்கு மூச்சு வேற இருக்க போதா?
உனக்கு இப்போவே நான் முடிவு காட்டுறேன். உங்க துப்பாக்கிக்கு நான் பயப்படுவேன்னு இன்னுமா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த தடவை உன்னை நான் எப்பவும் போல மன்னிச்சு விட்டுடுவேன் நான் நீயும் நினைச்சிட்டு இருக்க? எப்போ என் பரம்பரை வாழ் மேல உன் கைப்பட்டுச்சோ அப்பவே உன் கதைய முடிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஒன்னாலதான் பாவம் அந்த பார்வதி உயிருக்கே ஆபத்து வந்திருக்கு. இதுக்கப்புறம் பாவம் ஒரு பொண்ணுதானே நான் உனக்கு பாவம் பார்த்தா அது மகா பாவம். அந்த பாவத்துக்கெல்லாம் எனக்கு மன்னிப்பே கிடையாது. சாவுக்கு பயப்படுறவ நான் இல்ல. உங்களுக்கு தைரியம் இருந்தா சுடுங்க பார்க்கலாம். இந்த ட்ரிகர் இருக்கே ட்ரிகர், இத அழுத்தினா நீ பயப்பட்டா என்ன பயப்படலனா என்ன? இத அழுத்தினா என்ன நடக்குதுன்னு பாப்போமா? பாப்போமா? விடுங்கம்மா. விடாதி. இத்தனை நாளா இவளை விட்டு வச்சது தப்புதான். இந்த உலகத்திலேயே வாழ தகுதி இல்லாதவ இவ உயிரோடவே இருக்க கூடாது. நீங்க சொல்றது உண்மைதாம்மா. இவ வாழ தகுதி இல்லாதவதான். ஆனா இவளை கொன்னுட்டு நீங்க ஜெயிலுக்கு போறது நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்க எங்களுக்கு வேணும்மா. இல்லாதி, இத்தனை நாளா இவ செஞ்ச தப்பை எல்லாம் மன்னிச்சு விட்டது போதும். இவெல்லாம் நம்ம பரம்பரை வாழ திருடுற அளவுக்கு போயிட்டா. ஆதி, இவளாலதான் இன்னைக்கு பார்வதி உயிருக்கே ஆபத்து. எப்படி இவளை மன்னிக்க சொல்ற? அம்மா, இவளை கொன்னுட்டு நீங்க ஜெயிலுக்கு போறதுக்கு நீங்க ஒண்ணு தனியால் இல்லம்மா. உங்களை நம்பிதாமா நாங்க இருக்கோம். இப்போ நீங்க இவளை கொன்னுட்டு தண்டனை ஏத்துக்கிட்டா ஒரு வகையில செத்தாலும் இவ ஜெயிச்ச மாதிரி ஆயிடுமா. நீங்க கொலைகாரின் பேர் எடுக்க கூடாதுமா. அது நம்ம பரம்பரைக்கு தான்மா கலங்கும். இவளுக்கு எத்தனையோ தடவை மன்னிப்பு கொடுத்தாச்சு. இதுவே கடைசி மன்னிப்பா இருக்கட்டும். இனி ஒரு தடவை இவ நம்ம வழியில குறுக்கிட்டா இவ கதையை முடிச்சிடலாம். நீ சொல்றதும் சரிதான் ஆதி. ஆனா உன்னை அப்படியே சும்மா விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரலையே நந்தினி. ஒன்னு இன்னைக்கு என் மகன் ஆதி சொன்னதுனால உனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கேன். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, இதுதான் கடைசி. இது மட்டும்தான் உன்னால பண்ண முடியும். வேற எதுவும் பண்ண முடியாது.
ஆதி, பார்வதி தனியா இருக்கா. நீ அவ பக்கத்துல ஹாஸ்பிட்டல் ஏறு. எனக்கு வேற ஒரு இடம் போகணும். அம்மா, கவலைப்படாத, நீ பயப்படுற மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. டாக்டர், பார்வதிக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்கு இப்போ. பாம்பு கடிச்ச உடனே கொண்டு வந்திருந்தா நிலைமை அப்படி மோசமா இருந்தது. விஷம் மூளை வரைக்கும் பரவி இருக்குது. அதனாலதான் பேஷண்ட் சீரியஸ் கண்டிஷன்லயே இருக்காங்க. நீ என்ன சோதிக்கிறியா இல்ல பார்வதிய சோதிக்கிறியான்னு எனக்கு தெரியல. இப்ப பார்வதி உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கா. உனக்கு அடுத்ததா அவ கையெடுத்து கும்பிடுற சாமி என்னத்தான அடிக்கடி சொல்லுவா. அவளுக்காக நான் இப்ப உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இந்த உலகத்துல விலை மதிக்க முடியாதது பணமோ நகையோ பொருளோ இல்ல, நீ கொடுத்த உயிர். ஆனா பார்வதி அவ உயிரை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாம என் பரம்பரை கௌரவத்துக்கும் என் பேருக்கும் களங்கம் ஏற்பட்டுட கூடாதுன்னு பாம்பு புத்துக்குள்ள கைய விட்டு என் பரம்பரை வாழை மீட்டு கொடுத்திருக்கா. என் மனசுக்கு அமைதி கிடைக்கணும், நான் சொன்னபடி பூஜை நடக்கணும்னு என் வார்த்தைக்கு உயிர் கொடுக்க அவ உயிரை பணயம் வச்சிருக்கா. ஏற்கனவே ஒரு முறை பாம்பு கடியில இருந்து என் உயிரை காப்பாத்தின பார்வதி இப்போ பாம்பு கடிப்பட்டு என் பரம்பரை மானத்தை காப்பாத்திருக்கா. உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல போராடிட்டு இருக்கிற பார்வதிய எனக்கு காப்பாத்தி கொடு. பார்வதி நல்லபடியா கண்முழிச்சு திரும்பி வரணும். அதுக்காக நான் இப்ப அடிப்பிரதட்சணம் பண்ண போறேன். என் வேண்டுதலை ஏத்துக்கிட்டு பார்வதிய காப்பாத்தி கொடு.